ஒரு ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா அமேசான் பே லேட்டர் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட யூசேஜில் அமேசான் பே லேட்டரில் இருக்க பெனிஃபிட்ஸ் அண்ட் இதில் இருக்க சார்ஜஸ் எல்லாமே இன்னைக்கான வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம அமேசான் பே லேட்டர்னா என்னன்னு வந்து பார்த்துடலாம். இது வந்து அமேசான் ப்ரொவைட் பண்ணுற ஒரு கிரெடிட் ஃபீச்சருங்க. ஸோ நீங்கள் வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா கடனுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். சிம்பிளாக சொன்னால் அதான். இந்த கிரெடிட் பொறுத்த வரைக்கும் அமேசான் நம்மளுக்கு 2 டைப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பை நவ் பே லேட்டர். இந்த பை நவ் பே லேட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் நீங்கள் அந்த பே லேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்டான அமௌண்ட் வந்து அடுத்த மாதமே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே இஎம்ஐ செட் பண்ணிங்கன்னா 3 months 6 months 9 months 12 monthsன்ற விதத்தில் நீங்கள் வந்து மாதம் அந்த ப்ராடக்டான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி இருந்தாலும் அமேசானில் கடனில் வாங்குகிற ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அமேசான் பே லேட்டர். செகண்ட், இதில் இருக்க நம்மளுக்கு கிரெடிட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு 1 lakh வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஒரு 2000 இல்லை 5000 வந்து கிரெடிட் லிமிட்டாக வந்து இருக்கும். நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 5000 rupees வந்து எனக்கு கிரெடிட் லிமிட்டாக வந்து இருந்துச்சு. இது வந்து உங்கள் டீட்டெயில்ஸை போட்டு, ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணும்போது பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் கூட்டு தான் ஓப்பன் பண்ணுவீங்க. அதை போட்டு இந்த கிரெடிட் லிமிட்ன்றது வந்து மாறும். அதை கண்டிப்பாக இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் லிமிட்டை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மூலமாக, நான் ஓப்பன் பண்ணப்போ 5000 தான் இருந்துச்சு. ஆனால் ஃபியூ மந்த்ஸாக நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி தேதியில் என்னோடய கிரெடிட் லிமிட் பார்த்தீங்கன்னா 25,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். மேனுவலாக உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ். அமேசான் பே லேட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜஸுமே கிடையாது. அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து கிடையாதுன்ற மாதிரி தான் இப்போ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் வந்து அமேசானோட பே லேட்டர், அதாவது பை நவ் பே லேட்டர், இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கி நெக்ஸ்ட் மந்த்தே பே பண்ணுற அந்த ஃபெசிலிட்டி நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸுமே வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 500 rupees ரேட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா 500 rupees நீங்கள் வந்து பே பண்ணால் போகிறோம். மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸ் கிடையாது, 0 rupees தான். இஎம்ஐ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். பட் நமக்கு கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 24% வந்து இன்ட்ரெஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மற்றபடி எந்த சார்ஜஸுமே வந்து கிடையாது. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசேஜ் ஃபீ, ப்ராசஸிங் ஃபீ ஏகப்பட்டது வந்து இருக்குது. ஆனால் அமேசானில் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கொடுக்கல. பே லேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த விதமான சார்ஜஸ் கிடையாது. இஎம்ஐ சூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டான டைமில் ரீபேமெண்ட் வந்து பண்ணணும். திரும்ப நீங்கள் கரெக்டாக அமௌண்ட் வந்து பே பண்ணலைன்னா லேட் பேமெண்ட் ஃபீ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபைனலி இந்த அமேசான் பே லேட்டர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசான் ஆப்பில் ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ப்ரைஸிங்கை வச்சு நீங்கள் பே லேட்டராக இஎம்ஐன்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பே லேட்டராக நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குறீங்கன்னா அப் டு 5000 வரைக்கும் நீங்கள் கிரெடிட் வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. இஎம்ஐயில் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கதா இருந்தால் மினிமம் 3000 இருந்தால் தான் அந்த இஎம்ஐயை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வாங்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 rupees ஒரு ப்ராடக்ட் இருந்தாலே அது இஎம்ஐக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்குது. ஆனால் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் 3000 தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு 1500 rupees ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்த்தா கூட உங்களுக்கு இஎம்ஐயில் அவைலபிளாக இருக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட்டில் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள், பை நவ் கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் பேஜில் உங்களுக்கு இந்த கிரெடிட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைஸிங்கை பொறுத்து இல்லை நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறத போட்டு நீங்கள் வந்து அங்கே பேமெண்ட் பேஜில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது வந்து நீங்கள் பே லேட்டர் மூலமாக வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களா இல்லை இஎம்ஐயை நீங்கள் கன்வெர்ட் பண்ண விருப்பப்படுறீங்களான்றது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பே லேட்டர் பொறுத்த வரைக்கும் சார்ஜஸ் கிடையாது. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணி வாங்குறீங்களோ அந்த அமௌண்ட் நீங்கள் திரும்ப பே பண்ணால் போகிறோம். இஎம்ஐ செலக்ட் பண்ணிங்கன்னா 24% பார்த்தீங்கன்னா பர் ஆனம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து பே பண்ண போகிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அந்த பேமெண்ட் பேஜில் பார்த்து ஓகேனா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ரீபேமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து அமேசானில் கடனில் வாங்கினதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து திரும்ப செட்டிங் பண்ணிங்களா அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டைப் வந்து இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமேசானில் இந்த கிரெடிட் ப்ரொவைட் பண்ணுறது 2 பார்ட்னர்ஸ் வந்து இருக்காங்க. ஒன்று வந்து ஆக்சியோ, இன்னொரு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்.
ஃபஸ்ட்டு யார் வந்து உங்களுக்கு கிரெடிட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சானா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ரீபேமெண்ட் வந்து மாறும். இது எங்கே நீங்கள் போய் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் பே லேட்டர் பேஜில் போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு யார் பார்ட்னர்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சியோ போட்டு வைக்கும். நம்ம பே லேட்டரில் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்குகிறோம். அதாவது இந்த மாதம் 1லேருந்து மாதம் முடிகிறதுக்குள்ளே எப்போ நம்ம பே லேட்டர் யூஸ் பண்ணாலும் அடுத்த மாதம் 1ஆம் தேதிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நம்ம அமௌண்ட் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பே பண்ணிடணும். இதுவே நம்மளுக்கு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்ட்னராக இருக்காங்கன்னா இப்போ நம்மளுக்கு மந்த் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். அதாவது ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு 15 நாளில் நீங்கள் வந்து கிரெடிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கிரெடிட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா வர மாதம் இல்லாமல் அதுக்கு அடுத்த மாதம். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஜூன் மந்த் 15க்கு மேலே நீங்கள் வந்து கிரெடிட் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜூலை மாதம் 1ஆம் தேதிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பே பண்ண வேணாம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீனில் காட்டுற எக்ஸாம்பிளை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் யூசர்ஸ்க்கு தான். அது அவங்க பார்ட்னராக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு டைம் லிமிட் இருக்கும். மற்றபடி ஆப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பை நவ் பே நெக்ஸ்ட் மந்த் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இஎம்ஐ செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 பார்ட்னரில் யார் இருந்தாலும் நீங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வந்து ரீபேமெண்ட் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் பேமெண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இஎம்ஐ ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா அமேசான் பே லேட்டர் பேஜில் போகும்போது நெக்ஸ்ட் டியூ வந்து உங்களுக்கு எப்போன்ற டீட்டெயில்ஸ்லாம் அங்கேயே போட்டிருக்கோம். நீங்கள் அங்கேயே எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அமேசான் பே லேட்டர் பண்ணி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் இந்த அமேசான் பே லேட்டர் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் கிரெடிட் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா கரெக்டாக வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணிடுங்க. இல்லைனா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் வந்து பாதிக்கும். அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து லோன் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் லோன் கிடைக்கிறதுக்கான சான்ஸுமே வந்து இருக்குது. ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரெடிட் லிமிட்லாம் வந்து ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி ஸோ ப்ராடக்ட் நீங்கள் வந்து இஎம்ஐயில் கண்டிப்பாக வந்து வாங்கி ஆகணும். இல்லை வந்து பே லேட்டர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும் மட்டும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து தேவைப்படுறதுனால நான் வந்து யூஸ் பண்ணேன். கரெக்டாக ரீபேமெண்ட் பண்ணனால எனக்கு இந்த மாதிரி இஷ்யூமே வந்து இல்லை. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களுமே கரெக்டாக வந்து பார்த்து ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ண முடியும்னா இந்த பே லேட்டர் ஃபீச்சரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நம்மளுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா அதை நீங்கள் அமேசான் பே லேட்டர் பேஜுக்கு போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணனே உங்களுக்கு நோ மோன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஏதாச்சும் சேஞ்சஸ் வந்து வந்திருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வாட்ச் இட் ஃபுல்லின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனுக்கு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.